Hi friends, welcome to Uma Kitchen. இன்னைக்கு நம்ம குதிரைவாலி அரிசியில வெஜிடபிள் பணியாரம் பண்ண போறோம். அரிசியை ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு புடி அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன், இட்லி அரிசி. கொஞ்சமா உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில கொட்டி ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இது எல்லாத்தையும் உளுந்து அரிசி எல்லாத்தையும் மூணுக்கும் தனியாக எல்லாத்தையும் மொத்தமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ ஜவ்வரிசி மட்டும் தனியாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர் கழிச்சு அது எப்படி படுத்துன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி மட்டும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது தனியாக ஊற வச்சுருக்கேன். 2 ஹவர் ஊறிட்டா அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஊற வச்சது நல்லா ஊறிடுச்சு. நல்லா அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாரில் மாற்றி அரைச்சி புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சுட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ மாவு இதில் மாற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அப்புறமா குதிரைவாலி அரிசி பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பணியாரம். இதை நம்ம அரைச்ச உடனே கையில் கலக்கினா தான் நல்லா புளிப்பாகும். மாவு புளிக்கும். 2 ஹவர் நான் புளிக்க வச்சா தான் புளிக்கும். கரண்டி போட்டு நம்ம கலக்கணுமா மாவு புளிப்பு ஏறாது. அப்போ பணியாரம் நல்லா சரியாக வராது. நம்ம கையை போட்டு தான் கரைச்சி வைக்கணும். இப்போ நான் கையை போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 ஹவர் நல்லா புளிக்கட்டும். அப்புறமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்படியே மூடி வச்சுருக்கேன். இப்போது 2 மணி நேரம் மாவு நல்லா புளிக்க வச்சாச்சு. அரைச்ச மாவு புளிச்சிச்சு பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா வச்சுருக்கேன். தேவையான அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம். தேவைப்பட்டால் நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்குறேன். நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்படி எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு லேசாக பொன் வரலாம் வரும்போது அப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் காய் சேர்த்துறேன். கொத்தமல்லி நம்ம மாவுல துவைக்கலாம். கொத்தமல்லி வதக்காம நம்ம மாவுல சேர்த்துக்கலாம். காய் நம்ம ரொம்ப வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக வதக்கிட்டு நம்ம மாவுல சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மாவுல உப்பு சேர்த்துருக்கோம். கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு மாவு இந்த மாதிரி வெஜிடபிள் போட்டு நல்லா பற்ற வச்சுட்டு எப்படி பணியாரம் செய்யுதுன்னு பார்க்கலாம். லைட்டாக நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் சேர்க்குறேன். இப்போது மூடி போட்டு மூடிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு. வெந்துடுச்சு பாருங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். குதிரைவாலி காய்கறி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க.